இப்போ பொண்ணுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உன்னோட ஆளுக்கு லவ் சொல்லவே தைரியம் இல்லப்பா, அவன் எப்படி உன் லைஃப் லாங் வச்சு பாத்துப்பான்னு சொல்லி பொண்ணு கேள்வி கேட்டா அந்த ஒரு நிமிஷம் அந்த பொண்ணு யோசிக்கும். லவ்வே சொல்ல முடியல, நீ என்ன லைஃப்ல டெசிஷன் எடுப்ப? சீரியஸா? ஓகே சார் கான்ஃபிடென்ட்டா சொன்னா எந்த ஒரு பொண்ணுமே அக்செப்ட் பண்ணுவாங்க சார். ஒருத்த கான்ஃபிடென்ட்டா எப்படி லவ் சொல்லுவான் சொல்லுங்க, எப்படி எந்த சொல்றது? பிரச்சனையா வந்தாலும் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்றதே போதும் சார். இப்போ முதல் முறையாக மேடையில் பேசுறவன் எப்படி பேசுவான்? மேடை பேசி கொஞ்சம் வச்சுக்கோங்க. தயக்கம் இருக்கும். தயக்கம் இருக்கும்ல, முதல் முறையா மேடையில பேசுறவனுக்கு தயக்கம் இருக்கும்ல, ரைட்டா? பழக்கப்பட்டவன் நல்லா பேசுவாங்க. அப்ப உங்கள்ட்ட எடுத்த உடனே கான்ஃபிடென்ட்டா சொல்றவன் யாரு? ஆல்ரெடி அவன் தான் உங்களுக்கு வேணுமா? சத்தியமா இல்ல. இல்ல உங்களுக்கு அவன் தான் வேணுமான்னு கேக்குறேன் நான். சார் இப்போ என்ன ஒருத்தவங்க பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க வந்து சொல்லணும் தானே நான் எதிர்பார்ப்பேன். நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணே ஒண்ணுதான் புரியல. இப்போ நான் ரெண்டு ஆள் வைக்கிறேன், ரைட்டா? ஏ பி. பி வந்து உங்கள்ட்ட கான்ஃபிடென்ட்டாக வந்து காதலி சொல்லுவான், சரியா? நேரா கண்ணுக்கு கண் பார்த்து ஐ லவ் யூ அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லுவான், உன்னை காலமுக்கு வச்சு காப்பாத்துவேன், எவன் வந்தாலும் சரி நான் உனக்கு நீ எனக்கு இப்படின்னு ஒருத்தர் சொல்றான். இன்னொருத்தன் உங்களை தூரத்துல இருந்து பார்க்கறான், உங்களுக்கும் தெரியும், தயங்குறான், சொல்ல தவிக்கிறான், போராடுறான். உங்களுக்கு இவனா இவ்வளவுதான் கேள்வி. அந்த தயங்குறாங்களா? தயங்குறவன் தான் சரியானவனா? நீங்க எல்லாரும் கான்பிடென்ட்டா காதல சொல்றவன் தான் வாழ்க்கையை எதிர்கொள்வான்னு சொல்றீங்களே, இப்ப குழப்பம் யாருக்கு?